தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். சேர்ந்த ராஜேஷ் மகிமேதாஸ் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் ஜாதி, மதம் மற்றும் மொழி ரீதியாக வாக்குகளை சேகரிப்பது என்பது ஊழல் நடவடிக்கை எனவும், அதே போல வெறுப்பு பேச்சுகளை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் தேர்தல் நேரங்களிலும் தேர்தல் அல்லாத காலங்களிலும் பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் லாபத்திற்காக ஜாதி, மதம், மொழி ரீதியாக வாக்காளர்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் அரசியல் கட்சிகள் மக்களை பிரித்து ஆளுவதாகவும், இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நேரங்களில் ஜாதி, மத, மொழி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையம் அதன் பின் இந்த நடவடிக்கைகளை தடுக்க எந்த ஒழுங்குமுறையும் இல்லை என்பதால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து தூதர்களை நியமித்து மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் எனவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் அடங்கிய சுதந்திரமான ஆணையத்தை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு மனுவுக்கு 6 வாரங்களில் பதிலளிக்கும்படி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.